என்னப்பா அண்ணே நீங்க தான் நியாயத்தை சொல்லணும். முதுகுல அடிக்கலாம், கழுத்துல அடிக்கலாம், வவுத்துல அடிக்கலாம்ங்களா? என்னப்பா சொல்ற? பக்கத்து ஒரு பண்ணையாருக்கு சொந்தமான 50 ஏக்கர் நிலத்தை இவங்க அத்தனை பேரும் பல வருஷமா குத்தகைக்கு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் வேற நிலம் கொடுக்குறதா சொல்லி இந்த நிலத்தை எழுதி வாங்கிட்டு இப்ப ஏமாத்துறாரு. அது மாத்திரம் இல்ல அண்ணே, அந்த இடத்துல ஒரு பெரிய தோட்டத்தை வச்சு மத்தியில பிரம்மாண்டமான பங்களாவை கட்டிட்டு அது அவரு இருக்க போறாராம். ஆமாங்க, வேற நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாருங்க. உங்ககிட்ட நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கிறோம். ஒத்து வரலன்னா ஒரு ஊர்ல இருக்க முடியாது. ஏன் ஆத்திரப்படுறீங்க? நமக்கு அறிவுதான் அண்ணன், பண்புதான் தம்பி. நமக்கு எதுக்கு பேராக்காரம்? என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் நியாயம் வாங்கி தரேன். உங்களுக்கு நியாயம் தான் வேணும். நாம நிக்கிற இடம் தான் பங்களா. வடக்க ஸ்விம்மிங் பூல், தெற்க ரேஸ் கோர்ஸ், கிழக்க டென்னிஸ் கோர்ட், முன்னால டைமண்ட் டிசைன்ல ஒரு அருமையான லேண்ட். எல்லாம் பேப்பர்ல தானே இருக்கு. நிலத்துல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எவ்வளவு நாளா உங்க திட்டப்படி? திட்டம் நிறைவேறாது. யாரப்பா அது? அவசர மாதிரி ஏமாற்றப்பட்டவரின் பிரதிநிதி. என்ன விஷயம்? இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது. என் நிலத்துல என்ன வேணாலும் செய்த. நிலம் உங்களதா இருக்கலாம், பிரச்சனை பொதுவானது. சார், தலை உண்ணுதுன்னுட்டு மண்ணை வாரி போட்டுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. வீடு என்னதுன்னு சொல்லி நெருப்பு வச்சுக்கிட்டா மத்தவங்க சும்மா இருக்க முடியாது. பத்தாக்குறைய போக்கணும், உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னு பொறுப்புள்ள பெரியவங்க தான் ராப்பகலா பாடுபட்டு இருக்காங்க. இங்க விளையிற நிலத்தை வீட்டை கட்டி வீடு அடிக்க பாக்குறீங்க நீங்க. ஏன்பா ஏன் நிலம் இல்லன்னா இவங்களுக்கு வேற நிலம் இல்ல? எத்தனை காடு, கரம்பு, மேடு, பள்ளம் இருக்கு. அங்க போய் விவசாயம் செய்யக்கூடாது. நீங்களும் வீட்டை இங்கதான் கட்டணுமா? அமைதி வேணும்னா காட்டுக்கு மத்தியிலே கட்டலாமே. உல்லாச வேணும்னா மன உச்சியில கட்டலாமே. அங்கெல்லாம் வீடு கட்டினா நிக்காதா? விழுந்துருமா? அதிக பிரசங்கத்தனமா பேசாத. நானு சட்டப்படி இவங்க கிட்ட எழுதி வாங்கி இருக்கிறேன். மிஸ்டர், வேற நிலம் கொடுக்கறதா சொன்னதால இவங்க கையெழுத்து போட்டாங்க. ஆமா சொன்ன இவங்க மாதிரி எழுதியா கொடுத்திருக்கிற. பாவம் ஏமாந்துட்டாங்க. இந்தாப்பா இதெல்லாம் எதுக்கு? உன்னால அனுப்ப பாத்துக்கோ. ஓஹோ, ஐயா போய் வேலை செய்யுங்க, போங்க. இல்லங்க, இவன் பேச கேட்டாதீங்க, திரும்பி போயிடுங்க. போகலன்னா எல்லாத்தையும் கம்பி அந்த வைப்பேன். அண்ணன் சொல்லிட்டாரா? எங்க வேலை செய்யணும், போய் வேலை செய்யுங்க, போங்க. இருக்கிற மழையா ஆலசாமி, யார் அந்த பையன்? பக்கத்து ஒரு பண்ணையாரு துரசாமி மகன். இதுவரைக்கும் இந்த வட்டாரத்துல ஒரு பையன் என்னை எதிர்த்து பேசுறது இல்ல. சின்ன பையன், அவனை நான் சும்மா விட மாட்டேன். நம்ம புந்தக்காடு பண்ண நிலம் இல்லைங்க, அதுக்கு பக்கத்து வயல அவனுது. ஒரே வாய்க்கால், முதல் மடம் நம்மளுது, அடுத்ததுதான் அவனுது. அப்படியா? நம்மளை தாண்டி தான் தண்ணி அவன் அன்புக்கு போகணுங்க. வா. சொன்னீங்க, அதுதான் நம்ம மடை. பாத்தீங்களா? இது அவங்க வாய்க்காடு, தண்ணி போயிட்டு இருக்கு. இதை நாம வெட்டினோம், அவங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணியே போகாது. ஏன்னா நம்மளுக்கு கொல்லத்து மடை முதல் மடை. வெட்டு. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஐயா தம்பி, இந்த அநியாயத்தை பாருங்க தம்பி. என்ன நடந்துச்சு? 4 நாள் அவன் வயலுக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருந்தது. மறுபடியும் இன்னைக்கு நம்ம வயல்ல தண்ணி பாயணும். அப்படி பாஞ்சிட்டு இருந்த தண்ணியை இப்படி அநியாயமா பொட்டை காட்டுக்கு திருப்பி விடுறாங்க. இது என்ன நியாயம்னு ஐயா கிட்ட கேட்டேன். அதுக்காக என்ன அடிச்சு இப்படி பாய்க்கல்ல தெளிச்சாங்க தம்பி. வந்துட்டா மிஸ்டர், செய்ய தப்பையும் செஞ்சுட்டு இவ்வளவு பெரிய மனுஷனை போட்டு அடிச்சிருக்கீங்களே, இது நியாயமா? பெரிய நியாயத்தை கண்டுட்டான். மிஸ்டர், போனா போகுது. பெரிய மனுஷன் வயசு வாங்காதீங்க, மன்னிப்பு கேளு. இந்த நாய்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதா? மிஸ்டர், பணம் இருக்குது, எதையும் செய்யலாம் நினைக்காதீங்க. அவருக்கு கையும் காலம் இருக்கு. ஆசைப்பட்டு ஏதாவது செய்திருந்தாருன்னா உங்க மானம் என்ன ஆகும்? மானமா? எம்மானமா? என்னடா சொன்னேன்? இவனை விட்டு என்ன அடிப்பேன்னு சொல்றியா? தம்பி நில்லுங்க, இது எங்க சொந்த விஷயம்.
நாங்களே தீர்த்துக்கிறோம். வேலு, உங்க தவிர உணர வைக்கிறதா என் நினைப்பே தவிர பழி வாங்கறதில்லை. நடந்ததை நான் மறந்துட்டேன், நீங்க மறந்து உங்க வீட்டுக்கு ஐயா இந்த மாதிரி அறிங்க போங்க. ஆமா டிராக்டர் என்ன மாடுன்னு நினைச்சியா? ஆமா, மாட்டுக்கு சாட்டை, இதுக்கு சாவி, அதுக்கு புல்லு, இதுக்கு பெட்ரோல். அதே மாதிரி தான் சில நாள் இதுவும் சண்டித்தனம் பண்ணுது. அறிவாளியா நீ? ஆமா, மனுஷன் தனியா இருக்கும்போது எப்போதும் அறிவாளியா தான் இருக்கிறான். ஜோடி சேரும் போதுதான் சில பேர் முட்டாளாயிடுறான். அப்ப நீ ஒண்ணு என் கூட சேர வேண்டாம். எங்க போற? என் கூட சேர்ந்தாதான் நீ முட்டாளாயிடுவியே. ஐயோ, அதுல பாரு சொக்கி, பிரம்மச்சாரியா இருந்துகிட்டு புத்திசாலித்தனமான வாழ்க்கை நடத்துறத காட்டலாம் குடும்பஸ்தனாயே முட்டாளா இருக்கிறது எத்தனை சுகம் இருக்கு தெரியுமா? ஆமா, நம்ம காதல் உங்க அப்பனுக்கு தெரியாத வரைக்கும் அழகா வளரும். தெரிஞ்சது அப்பப்ப நின்னு தொடரும். வயலுக்கு எலி எப்படியோ அதே மாதிரிதான் வளர்ற காதலுக்கு அப்பனுங்க தடை. ஆமா சொக்கே, சமீபத்துல உங்க அப்பனுக்கு கண்டம் ஒண்ணு இல்லையா? எங்கப்பா உங்கப்பா எங்கப்பா எங்கப்பா இங்கப்பா யோசிச்சா பயலகளே. நீங்க வர்றது தெரியாதுங்க. தெரிஞ்சா அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு இருப்பேன். ஊர்வலம் வர்றீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் இதான் நடக்க போகுது. அது வரைக்கும் போயிட்டியா நீ? என்ன வள வளன்னு பேசிட்டு சட்டு புட்டுன்னு பரிசம் போடுங்க. ஆமா, அது இருக்கட்டும், நீயே ஓடியாத. ஆமா, அவ்வளவு பெரிய குத்தம் என்ன செஞ்ச? கேளுங்க தம்பி, கேளுங்க. வெட்ட வெளியில வயக்காட்டுல என் பொண்ணை காதல் பண்றாங்க. வயலை விட்டா வேற இடம் கிடைக்கலையே. பாத்தீங்களா, எல்லாம் நெஞ்ச கொடுத்தா இடம். நாள்ல உங்க பொண்ணு விட்டாளா? என் பொண்ணா? கேளுங்க, நீங்க இப்பதான் பாத்தீங்க, நான் அன்னைக்கே பாத்துனேன். போனா போகுது, ஆமாப்பா. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிருக்கேன். அண்ணே, அங்க 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 நீ மாடு. ஆத்திரப்படாதீங்க, சொன்னபடி ஏற்பாடு செய்யுங்க. ரொம்ப நன்றி. என்ன எத்தனை எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சு போச்சல, கல்ல கீழே போட்டு கல்யாணம் பண்ணி வையா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் அவரைத்தான் வந்து மாமா மாமா. யாரா மாமா? கடங்காரப்ப. முதல்ல என் கடனை தீர, அப்புறம் என் பொண்ணை பாரு. அது வரைக்கும் எப்படி இந்த திருட்டுத்தனம் எல்லாம் வச்சுக்காத. நீதான் கணவன், அவதான் மனைவி. அப்படியா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? கல்யாணம் ஆகுற வரைக்கும் காடு மேடு ஆறு குளத்துல எல்லாம் சந்திச்சு என் மானத்தை வாங்கப்படாது. நேரம் என் வீட்டுக்கு வா. பேசுறது எதானாலும் என் முன்னாலே பேசு. அது எப்படி முடியும்? காதல் பண்ணும்போது 3வது ஆள் முன்னால் இருக்க கூடாது. இருந்தா என்ன? காதல் பண்ண வராதே. கட்டுப்பாடாவது வரும்ல? அதான் வரும். வரட்டும். வாணி வா. ஒருத்தன் அரக்கலோட சுத்துறான். ஒரு சொத்தன் காதலுக்கு நிலவ சாட்சியா வைப்பான், சூரியனை சாட்சியா வைப்பான். மட்டமான குடும்பம், அப்பனே சாட்சியா நிக்கிறான். எப்படியோ ஒத்துக்கிட்டால. டே சொக்கா, நீ கொடுத்து வச்ச வேண்டாம், நேரா வீட்டுக்கு போடா. அது எப்படி முடியும்? கடன் பணத்தை திருப்பி கொடுத்தாலே கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கான். 2000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? உடனே பாப்போம். இப்போ சரி டிரைவர், இதுல இருக்குது விலாசம். நான் சொன்ன ரூட்லயே போ, எவன் இருக்க மாட்டான். பொருளை சேர்த்துட்டு பணத்தோட வந்துரு. சரி சரி, பரப்புடு, யாரும் இல்லை. நான் இருக்கேன். அப்பா, பேசாம இந்த நெல்லையெல்லாம் அரசாங்கத்தை ஒப்படைச்சு. அங்க ஒப்படைச்சா அப்புறம் நமக்கு நம்ம தேவைக்கு மேல உள்ளதான் ஒப்படைக்கிறோம். அப்படி செஞ்சுட்டா அப்புறம் அதிக விலை எப்படா கிடைக்கும்? ஏன்பா, ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்யறவங்க எல்லாருமே தனக்கு போக மீதியே அதிக விலைக்குத்தான் விற்கிறதுன்னு முடிவு செஞ்சா நீங்க கட்டி இருக்கிற வேஷ்டி கூட நியாய விலைக்கு கிடைக்காதுப்பா. அப்படின்னா நான் முன்னமே சொல்லியிருக்கேன், நீங்க தவறான எந்த காரியத்தை செய்தாலும் அதை எதிர்க்க முதல் ஆள் நானாத்தான் இருப்பேன். எல்லாம் உனக்காகத்தான் நான் செய்யறேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், நீ சொன்னபடி அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடறேன்டா. அப்பா சரி வா, வீட்டுக்கு போ. அப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்.
கேட்டில்ல இன்னும் ஏன் நிக்கிற? வீட்டுக்கு போ. லாரி கூட்டைகளை இறக்குறதுக்கு முனியம் இல்ல, அதனால காலையில வந்து லாரி எடுத்துட்டு போயா. சரிங்க. பையனுக்கா தாயா அப்படி சொன்ன? புறப்படியா, ஜாக்கிரதையா எடுத்துட்டு போ. நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. நாம் சீக்கிரமா போனா பண்ணையாருடைய லாரியை பாதி வழியிலேயே மடக்கிடலாம். லாரி நம்பர் தெரியுமா? ஏன் தெரியாது? MSR 6997. 420. ஜீப் ரெடி பண்ண சொல்லு. எஸ் சார். இன்னும் இவ்வளவு நேரமா லாரி காணுங்களே? அதான் தெரியல. ஒருவேளை கண்டிப்பா இந்த வழியா தான் வந்து தீரணும். சார் சந்தேகப்படாதீங்க, நிச்சயமா இந்த வழியா தான் வந்தாகணும். ஐயா, என்ன முனியா? லாரியை நெல்லு போச்சு. அதை பிடிக்க சுங்கமா தவிர போலீஸ் இருக்குதான். என்ன திருத்தனமா அனுப்புனீங்க? இந்த விஷயத்தை போலீஸ்க்கு யார் சொல்லிருப்பா? வேற யார்? எனக்கு தான் வீட்டுக்குள்ளேயே விரோதி இருக்கிறானே. முத்தையாவையா சொல்றீங்க? ஆமா ஆமா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவனால ஆபத்தா அவமானமா நிச்சயம் வராது. டிரைவர் ரைட்ல திருப்பு. போ. ஏப்பா, MSR 6997 நம்பர் உள்ள லாரியை வழியில எங்கேயாவது பாத்தியா? பார்த்தேன் சார். எங்க? ஒரு மைலுக்கு பின்னாடி வேகமா வந்து ரைட் சைடு திருப்பிட்டு போயிட்டான் சார். சார் இன்ஸ்பெக்டர் சார், அவன் போற போக்க பார்த்தா ஏதோ கள்ளக்கடத்த சாமான கொண்டு வராது தெரியுது சார். தேங்க்யூ. போயிட்டு நான் வரேன் சார். ரைட் போயிட்டு. இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நிமிஷம் வாங்க. நம்ம இங்க இருக்கிற செய்தி எப்படியோ அவங்களுக்கு எட்டி இருக்கு. அதனால தான் ரூட்டை சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க. சீக்கிரமா புறப்பட்டா உடனே அவங்களை பிடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் முத்தையா. தேவைக்கு அதிகமா உள்ளது இப்படி பொறுப்போடு கொண்டு வந்து ஒப்படைக்க உங்க மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்தா நம்ம நாட்டுல உணவு பஞ்சமே ஏற்படாது. இந்தாங்க செக். அரசாங்க தானிய கொள்முதல் ஏஜென்ட் பாத்தீங்களா எங்க நெல்லெல்லாம் ஒப்படைச்சிருக்காங்க. மிஸ்டர் வேலு, இனிமே இப்படி தவறான செய்தியை கொடுக்காதீங்க, எச்சரிக்கிறேன். மிஸ்டர் வேலு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். குற்றம் ஜாஸ்தி தான் தடுக்க வேண்டியதுதான், அது நம்ம கிட்ட இல்லாம பாத்துக்கணும். குட் பை. பாத்தீங்களா மகாளி, அன்னைக்கு கையால் அடிச்சுட்டு போன, இன்னைக்கு வார்த்தையால் அடிச்சுட்டு போன. பாக்குறேன். ஆடா, தனியா வந்திருக்கியா? போலீஸையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? இந்தாடா, உன் அப்பன் கையில விலங்க மாட்டி ஜெயில கொண்டு போய் தள்ளு. நான் விலங்கோட வரல, செக்கோட வந்திருக்கேன். செக்கா? ஆமா, நீங்க கள்ளத்தனமா லாரி அனுப்ப நல்ல அரசாங்க கிடங்களை விட்டுட்டு செக்கோட வந்திருக்கேன். ஆத்திரப்பட்டீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? போதும், நிறுத்து. நியாயம் தானே? லாபம் எல்லாம் போச்சேன். முதல் போனாலும் பரவாயில்ல, மானம் போகக்கூடாதுன்னு குடிச்சிங்க, புள்ள காப்பாத்திட்டான். அம்மா, போலீஸ் தேடி வந்தது. நெல்ல போட்டாதானே இந்த தொல்லை எல்லாம். இனிமே வாழையோ கரும்போதா போட போறேன். அப்புறம் எப்படி பிடிக்கிறாங்க பாக்குறேன். ஓட விட்டா தானே. என்ன சொன்ன? நெல்லு விளைஞ்ச இடத்துல நெல்லு தான் விளையணும். ஏன் நிலத்துல நான் எதை வேணும்னாலும் பயிர் செய்வேன். யார் கேட்கணும்? அப்பா, உள்ள விளைச்சலே பத்தாதுங்கிற இந்த நேரத்துல நீங்க இப்படி செய்யறது தேச துரோகம். முத்தையா, அப்பா, சட்டப்படியே உங்களை தண்டிக்கலாம். கேட்டியா? உன் மகன் பேசுறத கேட்டியா? இனிமே இருக்கிறவர்கள் எனக்கு நிம்மதியே கிடையாது. ஓஹோ, நிம்மதியே இல்லையா? சரி, என்னங்க இது, பையன் வருத்தப்பட்டுக்கிட்டு போறான், பேசாம நிக்கிறீங்களா? கூப்பிடுங்களேன். போனா போகட்டும். இனிமே அவன் முகத்திலே நான் முடிக்க மாட்டேன். அப்படியா? சரி, ஏய், நில்லு. நீ எங்க போற? நான் என் மகன் கூட போறேன். அப்போ உனக்கு புருஷன் பெருசு இல்லையா? எனக்கு புருஷன் தான் பெருசு. பின்ன ஏன் போறேன்? உங்களுக்காகத்தான் போறேன். என்னது எனக்காகவா? ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கிறப்பவே உங்களுக்கு இடைஞ்சல் பண்றான். வெளியில போய் 4 விவசாயிகளை சேர்த்துக்கிட்டு என்னென்ன செய்வானோ, நானும் அவன் கூட இருந்தா அப்பாவுக்கு எதிர அப்படி எல்லாம் செய்யாதாடான்னு அப்பப்ப தடுத்துக்கிட்டு பண்ணல. நீ சொல்றது சரிதான். சிவகாமி, நில்லு. நீங்க 2 பேரும் என்ன விட்டுட்டு போயிட்டா என்ன ஏன் மதிப்பான்? இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? சிவகாமி, என் பேரை சொல்லாம நீயா அவரை சமாதானப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லி தாஜா பண்ணி வைங்க. ஆமா, நீங்க பேசுறதையும் பேசுறது நான் போய் சமாதானம் பண்ணணும். அப்பா அப்பங்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். என்னடா அதெல்லாம்? அம்மா, அம்மானு ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்கு நினைவு இருக்கா உனக்கு? இருந்தா அப்படியெல்லாம் செய்வியா? அவதான் வீட்டோட போக சொல்லிட்டாரா? ஏன் சொல்றாரு?
நான் செய்யலாம் தப்பா தெரியுது. அவர் செய்யறதும் தப்பா இருக்குல்ல உனக்கு? அவர் தப்பு தான் செய்யறாரு. அப்பா போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வேற என்ன பண்றது? சரிடா, நானும் எங்கேயாவது போறேன். அம்மா என்னது? என்னடா நீங்க 2 பேரும் ஒண்ணா இல்லைன்னா எனக்கு எதுல வாழ்வு? இப்ப என்னமா செய்ய சொல்றீங்க? அப்படி கேளு. வீட்டுக்கு வெளியில போய் விரோதத்தை வளர்த்துக்கிறத விட இங்கே இருந்து அவர் மனசை மாத்துறதுக்கு பாரு. அதுதான்டா புத்திசாலித்தனம். ஆமா புத்தாது. நீங்க என்ன? டேய் முத்தையா, அப்பா காத்துக்கிட்டு இருப்பாரு, வாடா சாப்பிட போலாம். சாப்பிடாமையா? இன்னும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. சாப்பிட்டு என்னடா உன்னை விட்டுட்டு சாப்பிடு வரா, வாடா. வெளியே போங்க, முடியாது. அடே கண்ணு இல்ல ராஜா இல்ல, வாடா கண்ணு. அப்பா நீங்க என்ன பூட்டம் பக்கம் பேசுறீங்க? என்னடா அப்ப வந்து உங்ககிட்ட ஏன்டா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்? வாடா வாடா கண்ணு. ராஜா இல்ல அப்படியா? கத்திரிக்காய் பொடியெல்லாம் நிறைய வை போடு. கத்திரிக்காவா? அப்படி வேண்டாம். பாத்தியா, எனக்கு கத்திரிக்காய் பிடிக்கும்னு தெரிஞ்சவ வேணாம் சொல்றான். எனக்கு இன்னைக்கு சோறே வேணாம். கத்திரிக்காயா? ரொம்ப டேஸ்டா இருக்குமே. என்னது? குழம்பு. குழம்பிக்கிட்டு இருக்காரு, தெளிவா இருக்கிறோம். போதும். கூட்டு. கூட்டா? கூட்டு மனம் பாருங்க, நம்ம வீட்டுல இல்லையே. என்ன பண்றது? குடும்பம்னு இருந்தா நவரசமும் இருக்கத்தான் செய்யும். ஐயோ நவரசம் இல்லைங்க, இன்னைக்கு எலுமிச்சம்பழ ரசம் வச்சிருக்கேன். எலுமிச்சம்பழம் யாருக்காவது தாய் தேய்ச்சிருக்கலாம். கேட்டியாப்பா உங்க அம்மாவை? நவரசம் இல்லையா, எலுமிச்சம்பழ ரசம் வச்சிருக்காளா? அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாதுப்பா. அந்த ஒரு விஷயத்துல நம்ம 2 பேரும் ஒண்ணு ஒத்துக்கோ. சரி எனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம், எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுறீங்களா? அதுவே எனக்கு. சாம்பார் போடுங்க. போடு. ஓகே ஓகே. ஆறாதே எதிர்கால மருமகன். எதிர்கால மருமகன் இல்ல, கடங்காரன். என்ன பொய் கனமா இருக்கு? வட்டி பணமா? கட்டி கொண்டாந்து இருக்கிற நோட்டு இல்லையா? ப்ரோ நோட்டு தான் நீ வச்சிருக்கிறிய. ரூபா நோட்டை கேட்டேன். நீ அரசாணியா கேட்கற, எப்ப பார்த்தாலும் நோட்டு கிடைக்கிற சில்லறையா கொண்டு வந்திருக்கேன். கொட்டு. யாரு வராது? எவன் வர போறா? இருக்கிறது நெய்யும் போடணும். ஏண்டா கொஞ்சம் நிதானம் வேணாம்? எனக்கு இருக்கு. எனக்கு இல்லையா? பொறுக்கு. அட பாவி, எந்த கோயில் உண்டியல உடைச்சு கொண்டு வந்தியோ? கடவுளே, ஏன் தப்பு இல்ல, நயா பைசாவா இருக்கு. பிள்ளையார் கோயில். ஏண்டா வாயாச்சு சும்மா இருக்க மாட்டேன்? ஏன் வாயாரையா? அப்போ ஏன் வாயில விஷயம் பண்றியா? அது வேற வேலை இல்லையா? ஓகேயா? அப்பா ஏதுப்பா இவ்வளவு காசு கொட்டி கிடக்கு? உங்க அப்பா உண்டியல் திருடி விட்டான். ஆள மாத்திரம் அவன் தான். அப்பா நானும் பொறுக்கிறேன்ப்பா. பொறுக்குமா. பொறுக்கி கொடுங்க. செய்ய சொன்ன போச்சுங்க. ஏண்டா செய்யறத சொல்ற? நீ செய்யற நான் சொல்றா? ஆசையா எண்ணிட்டே பொறுக்கு. தெரியும். அதுவும் அங்க காசு. அங்கேன்னு இருக்கான். எங்க இருந்தா என்னடா? போய் இடம். அதுவும் அங்க. அதுவும் அங்க. அதுவும் அங்க. இது அங்க. 10 பைசா, 5 நயா பைசா, 3 பைசா, அதை தவிர மேலே இல்லையே. நிச்சயமா பிள்ளையார் கோயில் உண்டியல் தான். கடவுளே, என் தப்பு இல்ல, எல்லாம் அவன் தான். சக்கி உங்க அப்பன் மும்முரமா பொறுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஒண்ணு கன்னத்துல ஒண்ணு. காசை பொறுக்குன்னா என்னடா ஒண்ணுன்ற? இப்பதான் என்னவே ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறியா? சீக்கிரம். இது என்ன சீக்கிரம்? எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. என்ன அவசரம் இல்லையா? உங்க அப்பரை பத்தி நீ ஏன் பயப்படுற? அவன் ஒரு மடையன். கண்ணு முன்னால காசை போட்டுட்டோம்னா வேற ஒன்னையும் பார்க்க மாட்டான். தைரியமா கன்னத்துல ஒண்ணு கொடு. இந்த பாரு, ஒண்ணு பண்ணலாமா? 1 2 3 நான் எண்றேன். எண்ணி முடிஞ்ச உடனே நீ கன்னத்துல கொடுத்துடணும். ரெடி? 1 2. என் கண்ண உப்பு கறிக்குதா? இனிக்கணுமாடா? தேவை தடவைக்கு வரட்டுமா? என்ன காசை பொறுக்க சொல்லிவிட்டு இங்க பொறுக்கித்தனமா வேண்டாம். பொறுக்கி அவன் சொன்னது சரியா போச்சு. பொறுக்கி கடவுள் நான் தொடர்ந்து நடக்கு போகல. அங்க போற? நீ கொண்டாந்தது வட்டி பணம் தானே? விளையாடுயா? ஏண்டா, நீ கொண்டாந்தது வட்டி பணம் தானே? எண்ணீங்கல்ல? இல்ல. போய் எண்ணுங்க. ஓஹோ, நான் எண்ணும் போது பழையபடி காதல் பண்ணலான்னு பாக்குறியா? இனிமே நீ வரும்போது அசலோட வரணும், அத்தோட நோட்டோட வரணும். இங்க நடந்த விஷயம் யாருக்குமே தெரியப்படும். எது? நான் உங்க கன்னத்துல முத்தம் கொடுத்துதா? நான் போறேன், சொக்கி விட்டு சொல்லிடுங்க.
ஐயோ என்ன அசிங்கப்படுத்துறாளே. ஏடா நான் தான் அகலச்சி அதுக்கு யோசிச்ச பையன். இனிமே இந்த பா சொல்றேன் இங்க வா. தேங்க்யூ அங்கிள். என்ன அப்படி பாக்குறீங்க? அழக ரசிக்கிறேன். பிரமாதம். ஐயோ, நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் பிரமாதம் சொல்றீங்க, நாட்டுப்புறமா வந்தாலும் பிரமாதம் சொல்றீங்க. இதுல எது உண்மை? ரெண்டும் தான். தங்கத்திரை சரண செஞ்சா என்ன, தோடு செஞ்சா என்ன, தங்கம் தங்கம் தானே. ரொம்ப புகழாதீங்க. உன்னை புகழ என்னால முடியாது. கல்லூரி மாணவனா இருந்த உன் அத்தான் தான் வரணும். அது யார் இந்த புது மனுஷன்? நானே தான். விஜய், நான் படிக்கும் போது எனக்கு வரப்போகிற மனைவி எப்படியெல்லாம் இருக்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. கிளியோபாட்ராவின் கவர்ச்சி, அன்னிபோரின் அழகு, ஜோனா பார்க்கின் புரட்சி, அதோட ஜோவியலான பண்பு, காவிய பேச்சு எல்லாம் கலந்து ஒன்னா திரண்டு ஒரு பெண்ணா வடிவெடுத்திய முன்னாடி வரணும், அவரை நான் காதலிக்கணும் அப்படின்னு எப்படி எப்படி எல்லாம் கோட்டை கட்டியிருந்தேன் தெரியுமா? அப்படி எல்லாம் உங்க அக்கா இல்ல, நீதான் இருக்க விஜய். அக்கா காவேரி, விஜய், காவேரி, விஜய், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்டுச்சு. ஆமா, எனக்கு எப்படி தெரியும்? உங்க அக்காவை கேளு, அதுக்கு தானே நல்லா தெரியும் அப்படின்னு. நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போயிட்டு வர வேண்டியிருக்கு. நான் வரட்டுமா? விஜய், நான் வர்றேன். பொண்ணுங்கிறவ ஜவுளி கடை பொம்மை மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு அடிக்கடி ஆண்களோட கண்கள்ல படக்கூடாது. நீ அடக்கமா இருந்திருந்தா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்குமா? நிறுத்து. இதுக்கு காரணம் நான் இல்ல, நீதான். என்ன உளற? நல்லா யோசனை பண்ணிப்பாரு. என்னை விட நீ அழகுல குறைஞ்சவ இல்லை, அறிவிலையும் குறைஞ்சவ இல்லை. ஆனாலும் நடந்துக்க தெரியல. எனக்கு புத்தி சொல்றியா? படிச்சதை ஞாபகப்படுத்துறேன். அக்கா, கல்யாணம் ஆகாத பொண்ணு தன் அழகையெல்லாம் மூடி மறைக்கணும். கல்யாணமானவன் தன் அழகையெல்லாம் கணவனுக்கு விருந்தாக்கணும். ஆனா நீயோ கல்யாணமானவுடனே உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்ட. சரியா அலங்காரம் பண்ணிக்காம, கணவன்கிட்ட கலகலப்பா பேசாம, அடுப்பாங்கரையே அகில உலகம் நினைச்சு ஒதுங்கி ஒதுங்கி போறதுனாலதான் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டது. இப்ப புரியுதா யார் குற்றவாளின்னு? போற நிறுத்து. அம்மா, நான் இன்னைக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு தங்கச்சி அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அக்கா போய் சொல்லுதுமா, நல்லதுக்கு தான் அடிச்சது. நான் தான் தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. விஜயா, காலையில இருந்து காபி கூட சாப்பிடல. சாப்பிடு. நீயும் தான் சாப்பிடல. சாப்பிடு. அக்கா, விஜயா, நாளையில இருந்து பாரு நான் எப்படி நடந்துக்கிறேன்னு. இனிமே நானும் அடக்கொடுக்கமா நடந்துக்கிறேன். விஜயா, அக்கா. அவர் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் நட்டாச்சு.
இனி இதுக்கு நல்ல உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி காப்பாத்தியாச்சுன்னா ஏக்கருக்கு 15,000 கிலோ தக்காளி கிடைக்கும். விஜயா, என்ன இதெல்லாம்? பொண்ணுங்க வெட்டி பேசி பேசி காலத்தை வீணாக்காம அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற வெற்ற இடங்கள்ல இந்த மாதிரி ஏதாவது பயிரிட்டா வீட்டுக்கு தேவையான காய்கறியும் கிடைக்கும், உணவு பற்றாக்குறை தீர உதவுன மாதிரி இருக்குன்னு நீங்க தானே எனக்கு சொன்னீங்க. கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ள இவ்வளவு முன்னேறிட்டிய. இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க, அப்புறம் பாருங்களேன். நீங்க எப்படி ஆண்களுக்கு விவசாயத்தை பத்தி சொல்லி தரீங்களோ அதே மாதிரி நானும் பெண்களுக்கு. போதும் போதும், அதுக்குத்தான் இந்த ஆராய்ச்சியா? அது மட்டும் இல்ல, கல்யாணமாய் குடும்பம் குழந்தைன்னு ஆயிட்டா அப்புறம் இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க எங்க நேரம் இருக்கும். அதனாலதான் இப்பவே ஒத்திகை பாத்துக்கிறேன். அப்பா, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள குடும்பத்தை பத்தி இப்படி எல்லாம் கஷ்டங்க. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் காதலுக்கும் எல்லையே சத்த சத்தம் அந்த அம்மா தாயே சொக்கியம்மா சொக்கி. சாமி சாமி, எங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க? வெளியே வெயில், அதனாலதான் வீட்டுக்குள்ளாரியே வந்துட்டேன். ஆமா, நீங்க யாரு, எப்படி வந்தீங்க? வாசப்படி தாண்டிதாமா வந்தேன் வனிதாமணியே. படிதாண்டாம பறந்து வந்தீங்கன்னா சொன்னேன். சாமி சமயக்கட்டு வரைக்கும் வருதே. சமயக்கட்டு என்ன, சென்டர் ஹால் என்ன, சாமிக்கு எல்லாமே ஒன்றுதான். ஆமா ஆமா ஆமா, நீங்க யாரு? அப்பா சாமியா? சே, நான் அப்பா சாமியும் இல்ல, அண்ணா சாமியும் இல்ல. சொக்கியின் காதலா, கடனால் சிக்கி தவிக்கும் சொக்கன் சாமி. அத்தா, இந்த வேஷம் அழுகாது. ஏன் இந்த கோலம்? எந்த கோலம்? வீட்டு வாசல போட்டிருக்கீங்க அந்த கோலமா? இல்லை, இந்த சாமியார் கோலம் ஏன் என்று கேட்டேன். காவி, உங்க அப்பருக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன் பாக்கிக்காக போட்டேன் காவி. கண்டே இன்றைய இமயமலைக்கு போகிறேன். டிக்கெட்டுக்கு பணம் வேணுமா? அறிவு இருக்கா உனக்கு? என்னைக்காவது டிக்கெட் எடுத்து நான் வண்டியில போயிருக்கேனா? ஒரு ஏரியா என்ன போக சொல்றியா? போறேன்னு சொன்னீங்களே. இப்ப இருக்கிறேன்னு சொல்றேன். உங்க அப்பருக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாக்கி நீ தரியா? அத்தா, அடங்கு. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? எவ்வளவுதான் இருக்கும்? 200 ரூபாய் வச்சிருக்கேன். போதுமே. ஆனா நீங்க 2000 ரூபாய் கொடுக்கணுமே அவருக்கு. 200 2000 வாக்கும் வித்த எனக்கு தெரியுது. பாக்கிக்கு ப்ரோடக்ட் எழுதி கொடுக்க போறீங்களா? காரை கொடு. ஏன் காரை இருக்க தோட்ட காட்சி அளவு வைக்கலாம்னு பாக்குறீங்களா? சின்ன புத்தி தகச்சியம் வா. அப்படியே இருந்துடலாம். போ, போடு. 200 ரூபாய் கொண்டா கொண்டா போடி. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடு கட்ட மானிடா. யாரா அது? தாண்டா மாமா. இல்லை, நான் இல்லாதப்ப ஏன்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க இல்லங்கிற விஷயமே. அசலோட வந்திருக்கியா? கைவசம் வச்சிருக்கிறேன். கொண்டா கொண்டா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. கடனை திருப்பி கொடுக்கும் போது யாராவது ஒரு சாட்சி தேவை. கடவுளை கூப்பிடட்டுமா? அவரையும் இல்லையா? கடவுளுக்கே கடன் கொடுத்து வச்சிருக்கீங்களா? நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வர்றதுக்கு உங்க மகளை கூப்பிடுங்கண்ணே. மகளை இது வரைக்கும் சந்திக்கலையா? இல்லையே. மக வீட்டுக்குள்ளதான் இருக்காளா? இருக்குதே. அது எப்படி தெரியும்? உங்க மக உங்க வீட்டுல எல்லாம் வேற எங்க இருப்பா? ஓஹோ, அப்படி கண்டுபிடிச்சு சொல்றியா? ஓகே, வந்திருக்கா ஒரு போச்சு. வந்துட்டீங்களா? ஆமா, கால் வந்துட்டேன், இன்னும் முக்கால் தான் பாக்கி. பெரியவரே, மாமா, இப்ப நான் உங்க கடனை திருப்பி அடைக்க போறேன். 100 ரூபாய் தான் தருவேன். ஆனா ஒவ்வொரு நோட்டை கொடுக்கும் போதும் அந்த நோட்டை உடனுக்குடனே நீங்க உங்க பொண்ணு கையில கொடுத்துருவோம். ஏன்? நான் பணத்தை திருப்பி கொடுத்தேங்கிறதுக்கு அந்த பொண்ணு தான் சாட்சி. நான் வச்சுக்கிறேன். சரி கொடு. எப்படியா இருந்தா என்ன? இந்தாங்க 100 200 300 400 எனக்கு வயசு 50. 55. இருக்கட்டும், 55. அடுத்த 5 வயசுல 60 கல்யாணமா? இல்ல, பேசாதரா. என் கண்ணுக்கு வயசு 20. ஸ்ரீரங்கம் கோயில சுத்துற மாதிரி மை விழுந்த நோட்டை மறுபடி கொடுத்து 2000 சரி பண்ணிடலான்னு பாக்குறியா? ஓகே, உனக்கு காதல் பெருசு, எனக்கு கடன் பெருசு. பொண்ணை பெத்துக்கலாம், பணத்தை பெத்துக்க முடியாது. தெரியாதா? இன்னும் 1800 பாக்கி. அம்மா அவன் கொடுக்குறா, அதை வாங்கி திருப்பி கொடுக்குறியா? சொல்ல உடச்சோம். என்ன ஏழரமா பேசுறீங்களே, என் நெஞ்சு எப்படி எரியுது தெரியுங்களா? இத்தனை வருஷமா போரைப்படியில தான் அளக்க சொன்னேன்னு என்ன அவமானப்படுத்தினியே. அன்னைக்கு என் வயிறு எப்படி எரிஞ்சது தெரியுமா? அதனாலதான் இப்படி செய்தேன். சேச்சே, உங்ககிட்ட என்ன பேச்சு? எனக்கு இப்ப வேண்டியது பணம். இப்படி கேட்டா எப்படி சாமி? அறுவடை வரைக்கும் தவணை கொடுங்க. யோசிக்கிறீங்களே, யோசிக்காதீங்க. உங்க காதோடு கேட்டீங்க. கொஞ்சம் கருத்தை காட்டுங்க சாமி, கொஞ்சம் கருத்தை காட்டுங்க. கொடுத்த கடனை திருப்பி கொடுத்துரு.
கருணை எவ்வளவு வேணும்னாலும் காட்டுறேன். ஐயோ, என் உடம்பு 1000 ஊசியால குத்துங்க. போதும், நிறுத்துறா. பணம் கொடுக்கல ஜப்தி தான். இதோட உங்க கையாலையா எதை கொண்டுருங்க, எதை கொண்டுருங்க. அந்த பாவத்தை நான் ஏன் செய்யணும்? அவமானம் தாங்க முடியலன்னா எங்கேயாவது ஆஸ்திர குளத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து தொலை. என்ன மன்னிச்சிடுங்க தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. ஐயா, என் வீட்டை ஏறத்துக்கு கொண்டு வந்ததும் தவற கேட்டேன். மானம் போயிடுச்சுன்னா உயிர் வாழ முடியாதுன்னு எவ்வளவோ கெட்டி கேட்டேன். பணம் கொடுக்க முடியலன்னா தற்கொலை போயிட்டு செத்து போன்னு சொன்னாரு. அந்த ஆத்திரத்துல அறிவளந்து இந்த காரியத்தை செஞ்சுட்டேன். எனக்கு நீங்க என்ன தண்டனை வேண்டாலும் கொடுங்க. போதும், நிறுத்துறேன். முடியாது. இவனை கையை காலை பிடிச்சு கட்டி முடிச்சு விட்டு கொண்டு ஒப்படைச்சுறேன். ஏப்பா இவரை ஜெயிலுக்கு அனுப்பினா பணம் வந்துருமா? தம்பி சொல்றது வாஸ்தவம் தாங்க, மன்னிச்சிடுங்க, திருந்திடுவாரு. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க 2 பேரும் சொல்றது. ஏன் நான் உயிரோட இருக்கிறத உங்களுக்கு பிடிக்கலையா? திரும்ப வந்தா என் கதி என்ன? இவனுக்கெல்லாம் மன்னிப்பே கொடுக்க மாட்டேன். அப்பா நீங்க மன்னிச்சீங்க, இவர் மனுஷனா மாறிடுவார். அண்ணே, அறுவடை ஆனதும் பணத்தை கொடுத்துருங்க. சாமி, தம்பி சொல்றபடியே கொடுத்துறனுங்க. அப்பா ஜப்தியை வாபஸ் வாங்கப்பா. யோசிக்காதீங்க, சரின்னு சொல்லுங்களேன். சொல்லுங்கப்பா. சரி, டேய், அறுவடை ஆனதும் பணத்தை கொண்டாந்து கொடுத்துற. சரி சாமி. தம்பி, என் உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். வாங்க வாங்க.